ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட ஆஃபீஸ்க்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் வருவாங்க. அது செக்யூரிட்டியை கால் பண்ணி ரம்யாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே எப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு நம்ம மேலே டவுட் வந்தது, நம்ம குளோபல் கம்பெனியில் வாங்கி வச்ச 10 லட்ச ரூபாய் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு யோசிச்சுட்டு கேஷவனை கூப்பிடுவாங்க. கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் உள்ளே வருவாங்க. ரம்யா கிட்ட நான் உங்களோட ஃபேக்ட்ரியை சர்ச் பண்ணணும் அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா எதுக்காக என்னோடய ஃபேக்ட்ரி நீங்கள் சர்ச் பண்ணணும், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன், அதுவும் இல்லாமல் எல்லா இன்கம் டேக்ஸும் நான் கரெக்டாக பே பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட கணக்கில் வராத எந்த ஒரு பணமும் கிடையாது, எல்லாத்தையுமே நான் பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஆஃபீஸர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு, நாங்கள் சர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சர்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியை சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ரம்யா கேசவன்கிட்ட ஆடிட்டருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆடிட்டரும் அங்கே வந்துடுவாங்க. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பணம் இருக்கும். அந்த சூட்கேஸை கொண்டு வந்துட்டு எல்லாமே நீங்கள் கணக்கு பக்காவாக வச்சுருக்கீங்க, ஆனால் இந்த 10 லட்ச ரூபா மட்டும் கணக்கு எதுவுமே இல்லை, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இன்கம் ஆடிட்டர் என்கிட்ட கணக்கு இதுக்கு இருக்குது, நாங்கள் புதுசாக ஒரு கம்பெனிலேருந்து ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம், அவங்க அட்வான்ஸ் கொடுத்த பணம் தான் இது, இன்னும் நாங்கள் இதை அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் வாயில் நீங்கள் சொன்னால் அதெல்லாம் கேட்டுட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் கொண்டு போகிறோம், நீங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு என்ன கணக்கு வழக்குன்றத டீட்டெயில்ஸ் கொண்டு கொடுத்துட்டு இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடிட்டர் ரம்யா கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், இதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. ஆடிட்டரும் அங்கேருந்து கிளம்பி போவாங்க. உடனே ரம்யா கேசவன் கிட்ட எனக்கு என்னமோ இந்த ஆஃபீஸில் இருந்து தான் யாரும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது, முதல்ல ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்வாங்க. கேசவனும் எல்லாருமே கூப்பிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லா எம்ப்ளாயீஸும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா இங்கே இருந்து தான் யாரோ தகவல் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது, நானே கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் மட்டும் மேடம் கார்த்திக் தான் இதை பண்ணார் அப்படின்வாங்க. அது கேட்ட ரம்யா என்னது கார்த்திக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் மேடம், அப்புறம் அவர் காலையில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்வாங்க. உடனே கார்த்திக் எதுக்கு தேவையில்லாமல் என்ன சொல்கிறீங்க, நான் பேசினதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், நீங்கள் ஏதோ இன்கம் டேக்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, எனக்கு இப்போ தான் புரியுது, இதை பற்றி தான் நீங்கள் பேசியிருக்கீங்கன்ட்டு, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதை கேட்ட கார்த்திக் எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறீங்க, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு நான் ரொம்ப உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட என்னை போய்ட்டு நீங்கள் தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரம்யா யார் மேலே பழி போடுறீங்க, கார்த்திகை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்லிலாம் எனக்கு கார்த்திக் பற்றி எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கார்த்திக் மேலே கோபம் இருந்தால் அதை இங்கே கொண்டு காட்டாதீங்க, ஏன்னா கார்த்திக் எந்த அளவுக்கு நம்ம கம்பெனி மேலே உண்மையாக நேர்மையாக இருக்காருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் யாரும் இதை பற்றி பேச வேண்டாம், எல்லாருமே அங்கேருந்து போங்க அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் ரம்யா கிட்ட போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் மட்டும் என்னை நம்பலைன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லுங்களேன். அதை கேட்ட உடனே ரம்யா இங்கே பாருங்கள் கார்த்திக், உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த டெண்டர் எடுக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்றதெல்லாம் நான் எதையுமே மறக்கவே இல்லை, இவங்க பேசின எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் மனசு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. கார்த்திக் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆள் யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பேசிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேங்க சார், இதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. அப்போ கார்த்திக் பின்னாடியே போயிட்டு யார்கிட்ட பேசுனீங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே இதெல்லாமே பண்ணீங்க கேட்பாங்க. அவர் இல்லை நான் அப்படின்னா ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் உங்களோட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அதில் ஆனந்த் பேரை பார்த்துட்டு இதெல்லாம் ஆனந்தா பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. உடனே பிரசாந்த் கார்த்திக் நானா இதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் பண்ணேன், ப்ளீஸ் என்னை இதை மட்டும் ரம்யா மேடம் கிட்ட சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடும், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க சார், யார்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் சரி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் கார்த்திக் ஆனந்துக்கு கால் பண்ணுவாங்க. ஆனந்த் என்ன கார்த்திக் திடீர்னு எனக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க, எதுக்காக என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கார்த்திக் உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறதுக்கு, ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற, எதுவாக இருந்தாலும் மோதிரத்தாக இருந்தால் என்கிட்ட நேரடியாக மோது, இந்த மாதிரி அசிங்கமான வேலையை செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கணும்லாம் நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத, ரம்யா மேடம் மட்டும் என்னை நம்பர்னால தான் இப்போ நான் இந்த வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆனந்த் நீ எதுக்கு கார்த்திக் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன்னு இந்த அளவுக்கு நீ பேசுகிற அப்படின்னாங்க. நீ பண்ண எல்லா விஷயமும்
விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அவரோட ஃபோன்ல உன்னோட பேரையே பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கார்த்திக் வந்து நான் வேணா அந்த பிரசாந்த் கிட்டேயே வந்து பேசுகிறேனே அப்படின்னாங்க. ஏன் எதுக்காக? இது மட்டும் ரம்யா மேடம் தெரிஞ்சா அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டுறதுக்கா? அவர் நான் தண்டிக்கணும்னா நானே தண்டிச்சிருப்பேன். ஆனால் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதை பற்றி யோசனால தான் விட்டுட்டேன். எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக நேரடியாக என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணாத சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ அருண் வந்து ஆனந்த் கிட்டே நீ இந்த மாதிரி எதுனா பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆனந்த் வந்துட்டு பின்ன எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு. நான் பண்ணேன் தான். ஏன்னா எப்படியோ ரம்யா வேலையை விட்டு கார்த்திகை தூக்க போகிறது கிடையாது. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன். ஆனால் தெரியும்னு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட அருண் வந்துட்டு எப்படியோ கார்த்திக் தான் ஜெயிக்க போகிறான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. அதுக்கு ஆனந்த் வந்து அப்படி மட்டும் நடக்காது. கண்டிப்பாக கார்த்திகை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு நான் எதனா பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யாவை பார்க்கறதுக்கு பிரசாந்த் போவாங்க. அப்போ ரம்யா வந்து நீ யாருக்கும் டவுட் வராமல் யாரும் பார்க்காம தானே வந்த அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஆமான்னு பிரசாந்தும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ என்ன பண்ணுற? ஆனந்த் உங்ககிட்ட இதே மாதிரி எதனா கால் பண்ணி சொன்னால் எனக்கிட்ட முன்னாடியே நீ சொல்லிவிடு. அப்போ தான் வசதியாக இருக்கும் எனக்கு. இந்த பணத்தை பிடிச்சிக்கோ. நம்ம பேசிக்கிறதோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதோ வேறு யாருக்குமே தெரியாது. நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசாந்த் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ரம்யா கேசவன் கால் பண்ணிட்டு கார்த்திகை நான் கூப்பிட்டதா சொல்லி அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேசவனும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை கால் பண்ணிட்டு உன்னை மேடம் கூப்பிட்டாங்க அப்படின்வாங்க. கார்த்திக் கேசவன் 2 பேரும் ரம்யாவை பார்க்க வருவாங்க. அப்போ ரம்யா கார்த்திக்கிட்ட நம்ம ஹைதராபாத் போகணும்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது நாளைக்கே போகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி இங்கே வந்துடுங்க. இங்கே இருந்து 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். அதுக்கு தேவையான துணி எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கேசவன் கிட்டே நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அங்கே ரூம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட கேசவனும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ரம்யாவை பார்த்துட்டு இப்போ வந்தால் கார்த்திக் அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு பற்றியா? நம்ம இவ்வளோ நாள் இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஃப்ளைட்டில் போகிற பாக்கியம் கொடுத்தே வைக்கல. இப்போ இந்த கார்த்திக் மட்டும் ரம்யா கூட ஃப்ளைட்டில் போகிற பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு நொந்துக்கிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா மாணிக்கம் கார்த்திக்கிட்ட தேவசேனா என்ன சொன்னாங்கப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு நாங்கள் ஹைதராபாத் போகிறதா இருந்தோம்ல, அது நாளைக்கு போக போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே மாணிக்கம் என்னப்பா சொல்கிறேன், இந்த கம்பெனியில் நான் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரம்யா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உன்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னா உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. அவங்கக்கிட்ட நீ ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா இந்த கம்பெனியும் உனக்கு ஆகிடும். சூப்பரான வாய்ப்பு அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக் சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்கண்ணா அப்படின்வாங்க. உடனே மாணிக்கம் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீ ஏன் கார்த்திக் வேணான்ற, நீ கல்யாணம் பண்ணிக்க ரம்யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே அப்படின்னு சொல்வார். இப்படி இந்த எபிசோட் எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.